அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குரூப் 4 தேர்வில் தமிழில் 90+ எடுப்பது சாத்தியமா? அப்படி 90+ எடுக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? இதுக்கு முன்னாடி இந்த சிலபஸ்க்கும் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய நியூ சிலபஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? ஸோ நிறைய பேரால் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து சிலபஸ் ஈஸியாக இருக்குது, படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஆனால் இந்த டைம் வந்து 90+ வந்து கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி அந்த கஷ்டத்தை வந்து நம்ம வந்து ஈஸியாக மாற்றுறது, அதை வந்து அந்த கஷ்டத்துலேயும் நம்ம வந்து ஸ்கோர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். உண்மையிலேயே வந்து 90+ எடுப்பது இந்த நியூ சிலபஸ் படி, இந்த கிராமர் படி பார்க்கும்போது இது கஷ்டமா அப்படின்றது நம்ம இந்த வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் குரூப் 4 தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து வரக்கூடிய குரூப் 4 தேர்வுக்கு உங்களை வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுறதாகவும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு வந்து தமிழில் 90+ எடுப்பது சாத்தியமான? எஸ், சாத்தியம். ஸோ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நமக்கு ஜூலை மாதம் 12 எக்ஸாம். இப்போ நம்ம ஜூனோட தொடக்கத்தில் இருக்கிறோம். ஸோ இப்போ லைட்டாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் நான் பாஸ் பண்ணி போயிடணும் சார். நான் போன லாஸ்ட் டைம் 1 or 2 மார்க்கில் மிஸ் பண்ணிட்டேன், இல்லை 2-3 வருஷமாக படிச்சுட்ருக்கேன், இந்த டைம் வேலை வாங்கி ஆகணும் சார் அப்படின்னு நினைக்கிற அனைவருக்குமே கண்டிப்பாக எக்ஸாம் வந்து அந்த எக்ஸாமுக்கான அந்த பயம் வந்து வந்திருக்கும். ஜஸ்ட்டு நான் கூட்டமாக நான் அப்ளை பண்ணியிருக்கேன் சார், ஜஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்க போகிறேன், இதை ஃபஸ்ட் டைம் படிச்சிருக்கேன், இன்னும் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்றவங்க கண்டிப்பாக கூலாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து இந்த டைம் வந்து ஜாப் போகணும் அப்படின்றதில்ல, ஜஸ்ட் அட்டன் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் இந்த டைம் கண்டிப்பாக நான் வேலை வாங்கி ஆகணுன்றவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த தேர்வு நெருங்க அந்த பயம் வரதான் செய்யும். இது நார்மல். நம்ம அந்த பயம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இதுக்கு ஊசி மாத்திரலாம் நமக்கு தேவையில்லை. பட் அந்த பயத்தை போக்கணும் அப்படின்னா ஸோ நாம் செய்ய வேண்டியது படிக்கக்கூடிய நேரத்தை இன்னும் கூடுதலாக ஒதுக்குறது. இன்னும் இது வரைக்கும் நம்ம எதை படிக்காமக்கிறோமோ அதை படித்து முடிக்கிறது, இது வரைக்கும் படித்ததை நல்லா ரிவைஸ் பண்ணுறது, நிறைய வந்து டெஸ்ட்டு போட்டு பார்க்குறது, அனலைஸ் பண்ணி பார்க்குறது. டெஸ்ட்டு போடுறது மட்டும் நம்ம வேலை கிடையாது. நிறைய பேர் டெஸ்ட் போட்டு பார்க்குறாங்க, மார்க் ஸ்கோர் கம்மியாக இருந்தால் அப்படியே விட்டுறாங்க. அப்படி கிடையாது. நம்ம ஸ்கோர் கம்மியாக வந்துச்சுன்னா எந்த யூனிட்டில் நம்ம வந்து சரியாக படிக்காம விட்டோம், எதில் வந்து நம்ம வந்து வீக்காக இருக்கிறோம், அதை மறுபடியும் அனலைஸ் பண்ணி அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி இன்னும் கூடுதல் டைம் கொடுத்து ஒதுக்கி படித்து அடுத்ததில் ஸ்கோர் பண்ண பார்க்கணும். அதுதான் வந்து அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். அனலைஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஏதோ அட்டன் பண்ணுறது, கொஷின் பேங்க் மாதிரி டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகாது. அது மேலும் மேலும் வந்து உங்களுக்கு பயத்தை கூட்டிகிட்டே தான் இருக்கும். ரைட்டா? இப்போ அதாவது 1 month நமக்கு டைம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கோர் வந்து ஓரளவுக்கு கம்மியாக வருதுன்னு வச்சுக்கோமே. அதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம கையில் 1 month இருக்குது. ஸோ இப்போ கூட நம்ம வந்து நம்ம அனலைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக படித்து நம்ம ரிவிஷன் பண்ணி இந்த 1 monthல நம்மளுடைய ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும், கட் ஆஃப் உள்ள வர முடியும். ஸோ அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது படித்ததை நல்லா ரிவைஸ் பண்ணுறது. ஸோ தமிழில் வந்து கண்டிப்பாக அந்த இலக்கணத்துக்கான விதிமுறைகளை தெரிஞ்சுக்கிறது. ஸோ நிறைய டைம் வந்து கூடுதல் டைம் ஒதுக்கி நம்ம படிக்கிறது. ஸோ அப்படி படித்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். அதேமாதிரி நிறைய மார்க் டெஸ்ட் போடும்போது நம்ம வந்து ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த கான்ஃபிடென்ட் வந்துடும். ஓகே, நம்மளால் ஸ்கோர் பண்ணுறோம், நம்ம நல்லா படிச்சிருக்கிறோம், இந்த யூனிட்டில் முழுமையாக நம்மளால் அட்டன் பண்ண முடியுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை தானாக வந்துடும். ஸோ நம்பிக்கை நமக்கு வரும்போது இன்னும் நம்ம வந்து நல்லா தேடி படிப்போம், இன்னும் நல்லா ரிவைஸ் பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்காக அந்த பயம் வந்து போயிடும். ஸோ பயத்தை போகிறதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது, நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்குறது, அகைன் ரிவிஷன் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு சிறந்த மருந்து அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா? சரி, தமிழ் நியூ சிலபஸ் எப்படி ஞாபகம் வைப்பது? இது வந்து முழுக்க கிராமராக இருக்குது. ஏன்னா ஒரு யூனிட் மட்டும் தான் இலக்கியம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி பேஸில் தான் நிறைய பேர் பாஸ் பண்ணாங்க. 90+ எப்படி எடுத்தாங்க? பள்ளி பாட புத்தகம் நியூ அண்ட் ஓல்டு புக்கு தரவாக படித்தாங்க, ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க, அப்படியே வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க. இந்த டைம் வந்து முழுக்க வந்து இலக்கணமாக இருக்குது. கிட்டத்தட்ட 6 யூனிட் இலக்கணம் கொடுத்துருக்காங்க. இலக்கணத்தை வந்து நீங்கள் வந்து அதுக்கான விதிமுறைகள் தெரியல அப்படின்னா, நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது மறந்து போயிடும். அல்லது வந்து உங்களால் அந்த கிராமருக்கான விதிமுறைகள் வந்து சரியாக புரிஞ்சிக்காமல் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஸோ மெமரி பேஸ்டாக நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் தப்பாக தான் வந்து ஆப்ஷனை சூஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு வந்து ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ இலக்கணத்துக்கான விதிமுறைகள் நிறைய தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா லாலா வேறுபாடு, ராரா வேறுபாடு ஆகட்டும், கலைச்சொற்கள் ஆகட்டும், பிறமொழி சொற்கள் ஆகட்டும், நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் மட்டுமல்ல, அது நியூ புக்கு, இது ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ், எல்லா புக்லையுமே நம்ம தேடி கண்டுபிடிச்சி படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஃப்ரீ மெட்டீரியல் இருக்குது. இன்னும் அவுட் சோர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சி கூட தொகுத்து வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழமொழிக்கு சரியான தமிழ் பழமொழிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட பழமொழிகள்லாம் இருக்குது. அதுக்கான புக்கெலாம் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய வந்து இது வந்து என்ன சொல்கிறாங்க, நிறைய இலக்கணம் வந்து நிறைய இருக்குது. ரைட்டா? அனைத்தையுமே நம்மளால் படிக்க முடியாது. ஆனால் ஓரளவுக்கு நம்ம படித்து கெஸ் பண்ணி போகிற அளவுக்காவது நம்ம வரணும். அப்படி வரணும் அப்படின்னா நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்கணும். அப்படி போட்டால் மட்டும் தான் நம்மளால் முடியும். இலக்கணத்துக்கான விதிமுறைகள் தெரிஞ்சு கொள்க. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து இப்போ இலக்கியமாக இருக்குது, நம்ம அப்படியே புக்கிலேருந்து படிக்கிறோன்னா முக்கியமான பாயிண்ட்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சு அப்படியே மெமரி பண்ணிக்குவோம். ரைட்டா? ஸோ அந்த மெமரி நம்ம மனசில் இருந்துச்சுன்னா அதை டக்குன்னு அட்டன் பண்ணிடுவோம். நிறையா டெஸ்ட் போட்டு பார்க்கறது அப்படி தான். ஆனால் இப்போ நம்ம கிராமரை வந்து நீங்கள் பார்த்தா படிக்கும்போது ஈஸியாக இருக்கும்.
படிக்கும்போது நீங்கள் இப்போ சிலபஸ் எல்லாருக்குமே பொதுவாக எப்படி இருக்குன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது சார், ரொம்ப ஈஸியாக இருக்குது, எல்லார் மனசுலையும் அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த ஈஸியான சிலபஸை ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய கிராமரை அவங்க டூஸ்ட் பண்ணி தான் கேட்பாங்க. கண்டிப்பாக குரூப் 4 தேர்வுன்றது கட் ஆஃபுக்கும் வருது இல்லையா? இப்போ மற்ற தேர்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எலிஜிபிள் டெஸ்ட் மட்டும் தான் தமிழ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வைக்கக்கூடிய தமிழுக்கும் அந்த இப்போ நமக்கு குரூப் 4 வைக்கக்கூடிய தமிழுக்கும் பார்த்தீங்கன்னா நிச்சயம் டஃப் கொடுத்து தான் அந்த கிராமரில் வைப்பாங்க, ரைட்டா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ லாஸ்ட் 1 மந்த் நம்ம செய்ய வேண்டிய மெயினே என்னென்னா ரிவிஷன் பண்ணணும். இது வரைக்கும் நிறைய படிச்சிருப்பீங்க, ஒரு 6 மந்த்தாக படிச்சிருப்பீங்க, 3 மந்த்தாக படிச்சிருப்பீங்க, நீங்கள் எவ்வளோ நாள் பண்ணாலும் படிச்சிருக்கலாம். படித்ததை அகைன் ஒரு டைம் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணலை அப்படின்னா நம்மளுடைய மனிதனோட பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணில் பார்த்தோன்னே அப்படியே ஸ்கேன் பண்ணி அப்படியே மெமரியை வச்சுக்கிறது கிடையாது. நம்ம கம்ப்யூட்டர் ஸ்கேனிங் மிஷின்லாம் என்னன்னா ஒரு டைம் ஸ்கேன் பண்ணால் அது கம்ப்யூட்டரில் சேவ் ஆகிக்கும், ஒரு பிடிஎஃபாவோ வேர்ட் ஃபைலாவோ சேவ் பண்ணிக்கலாம். நம்ம பிரெயின் அப்படி கிடையாது. நம்ம கண்ணில் பார்க்கணும், காதில் கேட்கணும், அதை படிக்கணும். படிச்சதை திரும்ப 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 அதை ரிவைஸ் பண்ண தான் அது வந்து நமக்கு மெமரி ஆகும், ப்ராக்டிஸும் ஆகும். இலக்கணத்துக்கான விதிமுறைகளும் அப்படி தான். விதிமுறைகள் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு வந்து நம்ம நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்கணும். அப்போ டெஸ்ட் போடும்போது எப்படி வந்து அதில் இருக்கிற மாதிரியே கொஷின் வராது இல்லையா, அதை பேஸ் பண்ணி வந்திருக்கும். அப்போ நம்மளால் அந்த நம்ம படித்ததை வந்து அப்ளை பண்ண முடியுதா, நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த விதிமுறைகளை அப்ளை பண்ணி நம்மளால் சரியாக ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்றத நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ அதனால் நிறைய வந்து டெஸ்ட் போடுங்க. லாஸ்ட் 1 மந்தில் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் சரியாக டெஸ்ட் எழுதுனா கூட இதுக்கப்புறம் நிறைய வந்து டெஸ்ட் போட்டு பாருங்கள். அது நிறைய ஃப்ரீ டெஸ்ட் கிடைக்கலாம், அல்லது வந்து குறைவான ரேட்டில் ஏதாவது உங்களுக்கு வந்து கிடைச்சாலும் வந்து நீங்கள் டெஸ்ட் பேஸ் ஜாயின் பண்ணி நிறைய டெஸ்ட் வந்து போட்டு பாருங்கள். ஆக்சுவலாக வந்து என்னென்னா மோர் ப்ராக்டிஸ் லெஸ் மிஸ்டேக். ஸோ இது என்னென்னா இந்த மேக்ஸ் மாதிரி தான். நிறைய சம் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க நம்மளுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், மிஸ்டேக்கும் குறையும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் கிராமர் தமிழ் இலக்கணமும் என்ன அப்படின்னா நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்க நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு அதுக்கான மிஸ்டேக்ஸ் வந்து குறையும். அப்போ நமக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் விதிமுறைகள் சரியாக தெரியல, அந்த இலக்கணம் நம்ம சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னா மீண்டும் ஒரு முறை நம்ம படித்து பார்த்துட்டு நாம் வந்து சரியாக வந்து அட்டன் பண்ணி பார்க்க முடியும். முதல் முறையாக படிக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த 6 to 10th படித்தா பாஸ் ஆகிடுவேன் சார் அது மாதிரிலாம் கேட்குறாங்க. 6 to 10th வரைக்கும் தான் இதில் கவர் ஆகுதுன்னா கிடையாது. +1 +2 இருக்கக்கூடிய இலக்கணமும் வருது, சிறப்பு தமிழ் இலக்கணமும் வருது. ஓல்டு புக்கில் நிறைய கிராமர்ஸ், அந்த பிறமொழி சொற்களாகட்டும், மரபு தொடர், அது இது நிறைய கிராமர் அந்த இப்போ இருக்கக்கூடிய நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டில் ஒரு 50% எங்கே இருக்குன்னா ஓல்டு புக்கில் இருக்குது. அதுவும் 6 to 10th 12th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கில் இருக்குது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிலபஸ்க்கு தேவையான சோர்ஸ் வந்து அது நியூ புக்கில் இருந்தாலும் சரி, ஓல்டு புக்கில் இருந்தாலும் சரி, சிறப்பு தமிழில் இருந்தாலும் சரி, அவுட் சோர்ஸில் இருந்தாலும் சரி, இல்லை கவர்மெண்ட் மெட்டீரியல் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் அந்த சிலபஸ்க்கு தேவையானது எதுவாக இருந்தாலும் அதை தொகுத்து நம்ம படிக்கும்போது தான் நம்ம நிறைய தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளால் வந்து ஸ்கோரும் வந்து ஈஸியாக பண்ண முடியும், ரைட்டா? குண்டு சட்டியில் குதிரை ஓட்டின மாதிரி 10ஆம் வகுப்பு தான் சார் தகுதி கொடுத்துருக்காங்க, நான் 10ஆம் வகுப்பு வரை தான் படிப்பேன், 10ஆம் வகுப்பு இலக்கணம் மட்டும் படித்தாலும் நான் 90+ எடுத்துருவேனா சார், குரூப் 4 கிளியர் பண்ணிடுவேனா சார் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரைட்டா? ஸோ ஏன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் போட்டி போடுறாங்க. ஸோ ஹெவி காம்படிஷன், வேகன்சியே கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம நிறைய படிக்கிறோமோ, எந்த அளவுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அப்போ தான் அதுதான் வந்து நம்ம கட் ஆஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வேலை கிடைக்குமோ இல்லையா? நீங்கள் குறைவாக படிச்சுட்டு போனீங்கன்னா அது வந்து இது வந்து 10ஆம் வகுப்பு 10th மாதிரி வந்து 100க்கு 35 எடுத்தால் பாஸு, அங்கெல்லாம் மினிமம் ஒரு மார்க் வச்சுருப்பாங்க, அது எடுத்தால் பாஸ்ன்னு வரும். ஆனால் இது வந்து கவர்மெண்ட் போட்டி தேர்வு, இங்கே டாப் மார்க்கில் வரணும், அந்த கட் ஆஃபுக்குள்ளே வரணும். அப்படின்னும் பொழுது ஸோ நம்ம வந்து எந்தளவுக்கு மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து படிக்கணும், ரைட்டா? பேசிட்டே போகலாம், வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து தேர்வு நெருங்க எல்லாருக்கும் பயம் வரும். அந்த பயத்தை போக்கணும் நான் சொன்ன மாதிரி வந்து படித்தது நல்லா ரிவைஸ் பண்ண பாருங்கள், நிறைய டெஸ்ட் போட்டு பாருங்கள், இலக்கணத்துக்கான விதிமுறைகள் தெரிஞ்சு பாருங்கள். ஸோ எல்லாத்துக்கும் தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா என்னால் முடியும். ஸோ கான்ஃபிடென்ட், நம்பிக்கையோடு படிங்க. இந்த வருஷம் கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணிடுவேன் சார், என்னால் முடியும் சார், நான் கஷ்டப்பட்டு படிச்சுட்ருக்கேன், நான் படித்ததுக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் சார், என்னால் முடியும்னு சொல்லி படிங்க, நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க. நன்றி, வணக்கம்.